மாப்பிள்ள அங்க போர் நடக்குதுடா, அதனால தான்டா இங்க எனக்கு எல்லா பொருள் மேலயும் ரேட் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு, ஒழுங்கா பிசினஸே பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் புலம்பிட்டு இருந்தாங்கன்னா அவனுக்கு இந்த வீடியோ இப்பவே ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஈரான் ஹார்மோஸ் இடத்துல ரொம்பவே போர் பதட்டமா இருக்குன்னு. இந்த ஒரு விஷயத்தினால தான் குரூட் ஆயில், பெட்ரோல், டீசலோட விலை பாத்தீங்கன்னா ஏறிட்டே போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு பல கண்ட்ரீஸ்ல பெட்ரோல் டீசலோட ரேட் பாத்தீங்கன்னா நினைச்சு பார்க்காத ரேட்டுக்கு ஏத்தி இருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துல நம்ம இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் டீசலுக்கு மேல இருக்க எக்ஸாஸ்ட் டியூவை பாத்தீங்கன்னா இப்ப குறைச்சிருக்காங்க. இதை குறைக்கிறதுனால நம்மளுக்கு என்னடா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். மார்ச் மாசம் 109 ரூபா இருந்த டீசல் இன்னைக்கு 92 ரூபா குறைஞ்சிருக்குங்க. அதாவது ஒரு லிட்டருக்கு 17 ரூபா கிட்ட குறைச்சிருக்காங்க. அதனால எந்த ஒரு பிசினஸுக்கும் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கம்மியாகுங்க. சிறு வியாபாரிகள் இருந்து பெரிய வியாபாரிகள் வரைக்கும் பொருட்கள் மேல வச்ச விலையை கண்டிப்பா இது மூலமா கம்மி பண்ணுவாங்க. அதனால இன்னைக்கு இருக்க நடுத்தர மக்களும் விலைவாசி உயர்வுல இருந்து ரிலீஃப் ஆக நிறையவே சான்ஸ் இருக்குங்க. இன்னைக்கு எவ்வளவுதான் போர் பதட்டம் வந்தாலும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் மக்களுக்கு மேல எந்த ஒரு சுமையும் செலுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு விஷயத்தினால கண்டிப்பா மாற்றங்கள் வருமா வராதா அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க.